வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் நிற்கிதுல அதே அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் சொல்கிறேன் மறுவாயா பின்னாடியே சொல்கிறான். எல்லாம் வாய்ஸ் டெஸ்டிங் தான். ஆமாம், வா உள்ள இருக்க போவோம். நம்ம சொன்னால் பிடிக்காத இவளுக்கு உட்படாதவ. என்ன பொழுது விடிஞ்சு உருப்பட்ட நேரமாச்சு, ஒருத்தியையும் காணமே. எங்கிட்ட தொலைஞ்சா ஜெயின்ஸானு தெரியலையே. ஊசாட்டத்தை காணமே. வர உச்சி குடும்பி மூலமா 9 மணிக்கு எந்திரிக்கிறா சந்திரனிப்பா. முத்தமலை எங்கு பொழியாதோ கழிச்சு ஆளை பார்த்தாக்கா பல்லு விளக்குற மாதிரி தெரியல. என்னமோ திண்டுக்கிட்டு போறான் ஜம் ஜம் ஜம்னு. என்னன்னு தெரியல. என்னடா திங்கிறா? பல்லு விளக்குனியா? கழிச்சது காதல் விழுதா என்னன்னு தெரியலையமா. நான் ஒண்ணு கேட்கறேன், இவன் ஒண்ணு டும்மு டும்முங்கிறான். என்னடா அப்டேட் ஆகாத கிளை வளர வச்சுக்கிட்டு நமக்கு பெரிய இம்சையா இருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, அந்த முத்தமலை பாட்டாமா பாட்டு ஒரு பத்தி இல்ல கமலுக்கு பாடிப்பாரு. முத்தமலை இங்கு பொழியாதோ முத்தம் முத்தம். அது வேற ஒண்ணு இல்ல. அடி கேளுங்களேன், முளைச்சி 2 இலை விடல. இந்த பாட்டுலமா வர்றான், அது உருப்படாத பாட்டு. ஏய் ரோஜாடா சொல்றேன். பாட்டு படிச்சுக்கும் உவ வேற ரோஜாட சொல்றேன், செம்பருத்திட்ட சொல்றேன். வேற வரமுமா எங்க வாப்பா அவ்வளவு வேகமா போய் காலையில? எங்க உங்க அம்மா? சும்மா எப்ப பார்த்தாலும் அம்மா எங்க வாப்பச்சு எங்கன்னு முடிஞ்சு வச்சுக்கிற மாதிரி. கூப்பன் கடையில் 5000 ரூபாய் கொடுக்குறானு காலையில எடுத்துட்டு போனிச்சு. முதல்ல 5 மணிக்கு வரிசையில் தான் கொடுப்பானு. நீங்க எல்லாம் போகலையா? வாங்கலையா? 5000 ரூபாய் நீங்க கொடுப்பாங்களா? நாளைக்கு நம்ம கிடையாது. அடி கூப்பன் 5000 ரூபாய் கொடுக்குறாங்களா? ஏன்ட்ட வெத நாமத்தில் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க சும்மா கையில? ஒரு மழையும் இல்லை தண்ணியும் இல்லை, வெயில் தானே பழக்குது. எல்லாத்தையும் கலைய போய்க்கு மேலே போய் சொல்லி நம்மள நரகத்துக்கு அனுப்பிட போய்க்கு. அதே எலெக்ஷன் டைம்ல கொடுக்க முடியல, எல்லாருக்கும் ஊர் தேடி வந்து பிடிச்சி போகலாம். அதனால இப்போ கூப்பன் எல்லாருக்கும் கூப்பிட்டு கொடுக்குறாங்களா ஓட்டு சொல்லி. ஆமா, மாம்பழமும் கூட 5000 ரூபாய் கொடுக்குறா. சரி, அதே மாம்பழம் எதுக்கு? அதே இப்போ மாம்பழமெல்லாம் விவசாயம் கீழே கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு நீசா வந்துச்சுல. அதனால இப்போ விவசாயத்துக்கு மாம்பழம் வாங்கி பொங்கல் கரும்பு கொடுக்கும்போது இதுக்கு மாம்பழம் கொடுக்க மாட்டாங்களா? ரொம்ப இலைவெளி போகலையா? ரொம்ப உலமா கோவப்படுறான். நெசமலையும் தான் குடிப்பாங்களோ? அடி ஜொலகா, அதை கூப்பன் எடுத்துக்கிட்டு வாமா. விரசண்டு என்னது கூப்பன் 5000 ரூபாய் கொடுக்குறாங்களா? ஒருத்தர் நம்மள்கிட்ட சொல்லலையே. ஜெயின்ஸா மோசமான பொம்பளை. நான் மறுபடியும் நிரூபிச்சிட்டே. நீ நான் இந்த கிளம்பிட்டேன். மாம்பழம் கொடுக்குறாங்கன்னு சொன்னானே, எத்தனை கிலோன்னு சொல்லலையே. என்ன பையன் எடுத்துட்டு போறேன்? எதுக்கு ஒரு 20 கிலோ சாக்கு எடுத்துட்டு போவோம். ஆமா, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துருவான். வந்து தொலைய மாட்டாமா சந்திரனிப்பா. ஜொலகா ஏன் கூப்பிட்டு அலறி தொலையிறிய? அல்லவே இவளுக்கு வேற கேட்டாலும் இவளுக்கு வேற 2500 ரூபாய் கேட்பால. பாதி வெட்டும்பால. இந்த மாசம் கூப்பன் நல்ல அழகு வெள்ளை வெள்ளையாண்ட சீனி கொடுக்குறாங்களாண்டி. மாசம் வெள்ளையாடுற சீனி தானே கொடுக்குறாங்க கூப்பன்ல. இப்ப என்ன புதுசா? 5000 வாய் கொளருதம்மா நம்மளுக்கு. இந்த வெள்ளை பச்சை அரிசி. ஆமா, இடியப்பம் அரைச்சிக்கலாண்டி இடியப்பத்துக்கு. ஆமா, அதுக்கு தான் பச்சை அரிசியா. கிளவி எப்படி போய் சொல்லுது பாரு. 5000 தானே அமுக்கிக்கலான்ட்டு. இல்லையா, அந்த கிளவி இழுவ சரியில்லையா. பறக்காத அப்படிலாம் கூப்பனுக்கு போறேன் ஒரு காலமும். நீங்க தான் போக மாட்டியால கூப்பன் கிடைக்கலாம். பின்ன புதுசா 5000 ரூபாய்க்கு நம்மளும் எவ்வளவு பெய்ய தான் சொல்றது. அது கை ரேகை வைக்கணும் மாமலை. எல்லாரும் போய் வீட்டில் உள்ளவெல்லாம் நான் வைக்கலடி. அதே வச்சுப்பட்டு வாங்கிட்டு வர்றேன். உமா, நான் தான் உங்களுக்கு சொன்னேன் 5000 ரூபாய் நமக்கு 500 ரூபாய் வெட்டிடணும். சரியா? ஆமா, பார்த்துக்கிறேங்க. என்ன சொல்றான் குட்டி முசபா? நான் போய் கூப்பன் எடுத்துக்கிட்டு வர்றேன். ஒன்றும் இல்லை, 5020 அரிசி மாதிரி இவங்க கொடுக்குறாங்களா? அதுவும் பார்த்துட்டு வாங்கங்கிறான். பார்த்துட்டு வர்றேன். பெரிய சாக்கு போய் எடுத்துக்கிட்டு வா. சரி, இந்த பொம்பளைலாம் வரதுக்கு முன்னாடி நம்ம போய் நின்றுவோம். திடீர்னு காசு சரியா போச்சுருவானுவா. ஆமா, என்ன குட்டி முசபா கூப்பன் கடை தானே சொன்னா? கூப்பன் கடையை பூட்டி கிடக்குது. ஒருவேளை காசெல்லாம் கொடுத்து பூட்டிட்டு போயிட்டாங்களா? எங்க தெருவுலாம் வந்து ஊடா குப்பை கேட்க மாட்டேங்குதுங்க. இங்க எல்லாம் குப்பை பறக்கிட்டு போகுதுங்க. ஏன்னா ஆளு மண்டையை பார்த்தா சீதாப்பழம் மாதிரி இருக்கான். இதே இந்த கூப்பன் கடை எப்போ திறப்பாங்க? நாளை காலையில 9 மணிக்கு எங்க ஏரியா பக்கமும் வந்து என்ன விசில் அடிங்க, குப்பை எடுத்து வாசல்ல வைப்போம். எது குப்பை எடுத்து வாசல்ல வைப்பியா? வேற என்ன, நீ குப்பைக்காரம்மா தானே? அங்கிட்டு வந்தீங்கன்னா விசில் அடிங்க. நைஸா ஓடிடுற விசில் அடிக்காம. காசு வேணா இப்போ இதுக்கு வாங்குறீல்ல, பெருநாளைக்கு நோம்பு காசுண்டு. அது மாதிரி எப்போதும் குப்பை எடுக்கணும். என்னடா வாடா வா, வீட்டு பக்கம் வந்தா விசில் அடிக்க. நம்ம செருப்பால் அடிக்கிறேன்பா. நான் யாரும் நானே பழைய உச்சுக்குட்டி மூட்டையில கட்டி வச்சுட்டு ஒழுங்கா சுத்திக்கிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து என்ன பழைய உச்சுக்குட்டியை பார்க்கணுமா? நீ அடிச்சானதுக்கு சீத்தாப்பழம் 2ஆ போயிடும். அப்ப நீங்க குப்பை எடுக்கிற ஊர்லையா? சரிங்க மன்னிச்சிருங்க, நான் போறேன். அடி கேளுங்களேன், அவளை அங்கே காணணுன்னு இங்கே தான் வந்துக்கிறாங்களா ரகசியமா கள்ளமொழி? காசை வாங்கிட்டு ஓடுறாள் நைஸா. இந்த கூப்பன் கடை பூட்டி கிடக்குறாப்புல தெரியுது. இனிமேல் எந்த தெருப்பக்கமும் நீ பார்க்க கூடாது. பார்த்தேன் நோண்டி போடுவது மூக்கு பிமாரிக்கிற மொழியை. நல்லா வந்து சந்தேகம். இப்போ காசை வாங்கிட்டு கூப்பன் கடைக்காரனை அடிச்சுதான் விரட்டி விடுறா. இன்னும் இலவுன்னு தெரியலையம்மா. இந்த தம்பி கூப்பன் கடை அப்போ போவாதம்மா நீ. இங்கிட்ட யாரு? அடி இந்த பக்கிடுச்சியா? என்ன வந்து மாமா இந்த பக்கம்? அடி கேளுங்களேன், இவளா? ஏன் நீ பண்டிகை சிலுத்தாப்புல சிலுத்திக்குதே? என்ன யாரு கூட சண்டை போட்டு நிற்கிறா? சண்டையெல்லாம் வரல மாமியாமா. வந்தான்ல நினைவுதான் குப்பைக்காரிங்கிறான். அதான் அடிச்சு 2 போட்டு விட்டேன் மண்டையிலேயே. எங்க மாமிங்க? அது வாடி வச்சு கொடும்பே. நான் வீட்டில் சும்மா உட்காந்து எரிச்சலாக இருந்துச்சு. இப்படியே வாக்கிங் போயிட்டு இப்போ போகலான்ட்டு வந்தேன். வாக்கிங் போனால் சுகரெல்லாம் குறையுதாம்ல.
அதுக்காக வந்தேன். நீ எங்கே குப்பங்கடையில் பையன் நிற்க வச்சுட்டு இப்படி நிற்கிறியா? பள்ளிக்கூடத்துலேருந்து பாதியில் ஓடி அந்த பிள்ளையாட்டம். பக்கிரிச்சு 5000 ரூபா காசை வாங்க வந்துட்டு அம்பானி ரேஞ்சுக்கு பேசுவான். நான் இங்கே இதுக்கு வந்தேன், வாக்கிங் தான் நானும். நம்ம எங்களுக்குலாம் வராதா சுகரு? ஓடுனேன் ரன்னிங்கு. தெரியுது ஓடுனது. வெள்ளமே ஓடிப்பியலோ? ஆமாம் ஆமாம், இது நடந்தா நோய் நம்ம விட்டு நடக்குமா, ஓடுனா நோய் நம்மளை விட்டு ஓடுமா. இதெல்லாம் படித்தேன் புக்கில். இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது? இதெல்லாம் தெரியும். இந்த கூப்பங்கடையா மம்மி பூட்டிக்குதே. தெரியலையடி, நம்ம முன்ன பின்னதுக்கெல்லாம் வந்தால் தானே வாங்குறவளுக்கெல்லாம் தெரியும் ஏன் பூட்டிக்கு ஏன் திறந்துக்கிண்டு. பூட்டியில் இருக்குது கழிச்சாயமா எங்கே தோணியா தெரியல கூப்பங்கடைக்காரன். இருடி நானாப்பா வர்றாக கேட்போம். நானாப்பா ஏன் கூப்பங்கடை பூட்டி கிடக்குது இன்னைக்கு? எங்கே தொலைஞ்சான்? ஞாயிற்றுக்கிழமை கூப்பங்கடை பூட்டாம வேற என்ன பண்ணுவாங்க? அங்க வந்து நிக்கிறிய 2 பேரும் பேரல கீரல ஊட்டிக்கிட்டு போயிடாதிய. நானாப்பாக்கு ஒரு சேடமா. இது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? கழிச்சு பொய்க்கு சொல்லி தொலைச்சிட்டானோ அவன். உருப்படாத மூதேவி. அங்கேருந்து உடியாந்தானம்மா நடையும் ஓட்டமும்மா வேத்து ஓடுத. கழிச்சு வந்து போய்க்கிறேன் அவனுக்கு. நாங்கள் கூப்பங்கடைக்கு வரல, சும்மா வாக்கிங் வந்தோம். ஆமாம், நீங்களும் எங்கே வாக்கிங்க? பார்த்து போங்க, போயிருவீங்களா? 12 வருஷமா அப்படித்தான் போறேன், போய்கிட்டு தான் இருக்கிறேன். பைத்தியங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து நின்றுக்கிட்டு கூப்பங்கடை ஏன் திறக்கல, கலெக்டர் ஆபீஸ் ஏன் திறக்கலன்னு. சரி வாடி உச்சி குடும்பி போவோம். ஏன்னா கூப்பம் கீழே கிடக்குது. அல்ல சண்டை போடுறது கூப்பம் கீழே போட்டோமா? எங்கே 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 மம்மி எங்கே? வாக்கிங் போகிறோம் என் கூப்பன் எடுத்து வந்தியா? நான் சும்மா சொன்னேன் கூப்பம் கீழே கிடக்குண்டு. டெஸ்ட் பண்ண உடனே அதுக்கு தானே வந்தா நீனும்? ஆமாம் மம்மி, நீங்களாம் அதுக்கு தானே வந்தியா? ஆமாண்டி உச்சி குடும்பி, இந்த கல்ச்சர் பேச கேட்டுக்கு நம்பி வந்ததுக்கு. ஆனால் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக வந்துக்கிறே உச்சி குடும்பி. நானே நடையும் ஓட்டமா வந்தேன், லேட்டாக தான் வந்தீங்கன்னா. இப்போ நீ என்ன மாதிரி வந்திப்பா? ஏழுமா வாங்க மம்மி, ரோஜாட சொல்லி அந்த கல்ச்சரை கட்டி வச்சு உரிப்போம். ஜலகா ஜலகா தண்ணி கொடுமா நல்லாய்ப்பா. என்ன நாய்க்கு இழைக்கிறாப்புல இழைக்குது? 20 கிலோ அரிசியை தலையிலே தூக்கிட்டு வந்திப்பாங்களா? ஆனால் அரிசி முட்டையை காணாம. எங்க அரிசி? இவன் நமக்கு வாக்கி அரிசி போடாமல் போக மாட்டா பிழைக்கம்மா. அது ஏண்டி கேட்குறா? போனால் ஞாயிற்றுக்கிழமையா பூட்டி கிடக்குது. எனக்கு தான் தெரியுமே ஞாயிற்றுக்கிழமைண்டு பூட்டி கிடக்குண்டு. அடி கேளுங்களை தந்து இப்போ உனக்கு தெரியுமாடி ஞாயிற்றுக்கிழமைண்டு? சொல்லி தொலைய வேண்டியதானம்மா. நம்மெல்லாம் சொன்னா கேட்குற ஆளா நீங்க? பட்டாதான் வரும். என்னடி ஒரு மாமியாவை பட்டாவது 10 ரூபா வரும்னு அடிக்கிறா? அதெல்லாம் சொல்ல, இது நீயா வேலி தருவாயட்டேங்கிறா? அது காலையில் அது ரன்னிங்கு போனா 7 அடி, அதான் சாஞ்சிட்ட வேலையிலேயே. 2 பேரும் என்னமோ திட்டம் போட்டு தான் போய்க்கிறாளுவா. அந்த கிளவி வந்தாதான் என்ன உண்மைங்கிறது தெரியும். இருக்கிறாள்வளா போயிட்டாள்வலான்னு தெரியலையம்மா. நம்ம வேற பதறி அடிச்சுக்கிட்டு வர வேண்டியதாக்கிதும்மா. சொல்ல மாட்டாள்வோல. மாமி அங்கே பாருங்க யாருண்டு. அடி ஜெயின்ஸா வாடி. வாடி ஜெயின்ஸா, என்ன ஆள் உம்முண்டிக்கிறல? என்ன சரி நீ 1000 சொல்லு ரசிதா, எனக்கு உன் மேலே வருத்தம். ஏன் அந்த 5000 ரூபா காசுக்கு இதை விட்டுட்டு போயிட்டே நட்ப? 5000 ரூபா காசு அப்பதான் புட்டு வெளியே வருது. அடி சும்மா இல்லடி, சும்மா இவ பேரமா அவன் நிற்கையில. ஜோலகா அந்த பால் தீக்கிறாப்புல வாசம் வருதடி. வீட்டில் பச்சை தண்ணியே இல்லை, பால் எங்கே தீய போகுது? சேதியை மாத்தாத ரசிதா நீ. ஆமா, எங்க 5000 ரூபா வாங்கிட்டு வந்துட்டியல்வா 2 பேரும்? என்ன 5000 ரூபா ஜெயின்ஸா மாமி? உனக்கும் தெரியாதோ, கூப்பன்ல எல்லாருக்கும் இப்போ கூப்பிட்டு 5000 ரூபா காசு கொடுக்குறானுலாமா. அவன் மாமியா உச்சி குடும்பி கள்ளத்தனமா போய் வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கிறாளுவா. அவளுக்கெல்லாம் பச்சை தண்ணி கொடுக்காத. அடி சந்திரன் இப்போ வெந்த புண்ணிலமா வேலை பாச்சுரா. அதெல்லாம் இல்லையாண்டி, பொய்யாண்டி. நீ தான் வாங்கிட்டு வந்துட்டான்ட்டு பேரன் சொன்னானே. 9500 நோட்டும் 200 நோட்டும் ஒரு 100 நோட்டாம்ல. உன் பேரனுக்கு அடிக்கடி ஏடிஎம்ல பணம் எடுத்து பழக்க முடியும். உருப்படாதவங்க அப்போ தாண்டி போயிட்டு வர்றோம் கூப்பங்கடை பூட்டி கிடக்குது ஞாயிற்றுக்கிழமேண்டு. என்ன அவளை சொல்றா? நான் நம்ப மாட்டேன் இவளுவலை. இப்போ மோசமானவளுவா. கொஞ்சம் தலை. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னை மயங்கும். பணிவு என்பது அன்பாகும், அறிவு என்பது பண்பாகும். கழிச்சோ காலையிலே ஏமாத்தி விட்டு பாட்டை பத்தியா இல்லையா? குட்டி பசப்பா கழிச்சோ நில்றா. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? அறிவை திறந்து பாரு, அதில் இல்லாததை சேரு. கழிச்சோ முதல்ல பாட்டை நுப்பாட்றா. ஏன் என் பாட்டில் அது பிழை உள்ளதா? நீயே ஒரு பிழை தாண்டா. ஏண்டா கூப்பங்கடையில் காசு கொடுக்கணும்னு சொல்லி காலையிலே எங்களை தலைதறிக்க ஓட விட்டு அங்கே போனால் பூட்டி கிடக்கு. என்னது பூட்டிக்குதா? ஞாயிற்றுக்கிழமை கூப்பங்கடை திறந்துதான் ஆச்சு, பூட்டி தானே இருக்குது. ஏன்டா கழிச்சா பண்ணா போய் சொன்னா எங்கள்கிட்ட? ஆமாம், அப்படியே வாசலில் உட்காந்துக்கிற வேண்டியது. காலையிலே எழுந்திரிச்சு போகிற வரவள்கிட்டலாம் உங்கள் வீட்டில் என்ன கறி, உங்கள் வீட்டில் என்ன மீன், எம்மம்மா எங்க, வாப்புச்சி எங்க, இப்படி கேள்வி கேட்க வேண்டியது. வாப்பா வந்தாங்களா, வாப்பா தவால் அனுப்புனாங்களா, எவ்வளோ பணம் போட்டாங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா?
அதான் சும்மா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டுட்டு தான் சொல்லு. இப்போ தெரியுதா உழைப்புனா என்னண்டு? உழைக்கணும் தம்பி, உழைக்கணும். என்ன ஜெயின்ஸாவா பேரை கிழட்டு சாக்கோ மாதிரியே பேசிட்டு இருக்கானா? என்ன சரி அரபி அப்பா கூட சேர்ந்து ஒரே பழைய படமா பார்த்து நல்லவனா மாறிக்கிட்டு வர்றான் குட்டி முஸ்தபா. என் தங்க மாமடி நல்ல வேலை நான் போய் ஏமாறல, இவ்வளவுதான் ஏமாந்தாளுவா. சரி சரி, நமக்கு வேலை இருக்குது. ஊருக்குள்ள எவனே நம்ம சொல்லி ஃபேமஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ நான் எப்படி ஃபேமஸ் ஆகிறேங்கிறத ஜெயின்ஸா நம்ம ஃபேமஸ் ஆகிறோம் அடுத்த வீடியோவில். ஏங்க முத்துப்பேட்டைக்கு வாங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதே நம்ம மாமியின் நாடகம் யூடியூப் சேனலே நம்ம வீடியோ போடுறோம். அது அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் அந்த வீடியோலாம் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மாமி நாடகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆமாம், அதுலேயும் வீடியோஸ் வரும். மாறுபட்ட கதாபாத்திரமாக இருக்கும் எல்லாம். அந்த வீடியோவையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கம்மா. அசிஸ்டன்ட் டேரக்டர் ரொம்ப கோச்சிக்கிறாங்கம்மா. இது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகமாக கமெண்ட் பண்ணுங்கள்.